வெல்கம் டு ஹாப்பி பவன் குக்கிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி. இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத டிஸ்பிளேயில் பார்த்துக்குங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பூண்டு சேர்த்துருக்குறேன். இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி சாமான் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் எவ்வளோ தூரம் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு போகிறோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்தியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணுறேன் நான். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட காலிஃப்ளவரையும் பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் சோயா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கடைசியாக புதினா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் காய் வேகிறதுக்காக. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழிஞ்சிட்டு ஆட் பண்ணிட்டேன். எப்போவுமே 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. ஏற்கனவே காயில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கனாவே போதும். ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா சாதம் கொஞ்சம் குழஞ்சிருங்க. இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போது நெய் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீக் டேஸ்லேயே லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.